வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போது முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை சாம்பாரோட அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட இந்த முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை சாம்பார் தேவையான பொருட்கள்: முருங்கை இலை 1 கைப்பிடி, தோரம்பருப்பு 6 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர், தக்காளி 2 நம்பர், பூண்டு 15லேருந்து 20 பல்லு, காய்ந்த மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், சீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த தோரம்பருப்பும் பாசிப்பருப்பும் தண்ணியில் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா ஊறினா தான் நல்லா வேகும், அதனால தான் நல்லா ஊற வச்சு வேக வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போது இந்த ஊற வச்ச இந்த தோரம்பருப்பும் பாசிப்பருப்பும் இந்த குக்கரில் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. அதிகபட்சம் ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கிறது தான், அவ்வளோதான். பருப்பு நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால தான் நல்லா மசிட்டு சொல்லி விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். சில பருப்பு 1-2 பருப்பு வேகாமல் இருந்ததுன்னா அந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்க மத்து போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. நீங்கள் எப்போ சாம்பார் வீட்டில் பண்ணாலும் கண்டிப்பாக பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கணும். அப்போ தான் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். ஏன்கிட்டனா அந்த சாம்பார் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது சில பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும், ஆனால் குக் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மேலே தண்ணி வந்துடும், கீழே பருப்பு கீழே உட்காந்துரும். அதான் விஷயம். இதுக்கு பிறகு மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் தாளி போட்ட பிறகு இந்த சின்ன வெங்காயம் நான் 20லேருந்து 25 நம்பர் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு 5 நம்பர் எக்ஸ்ட்ரா போடலாம், தவறு எதுவுமே இல்லை. அதே டைமில் பூண்டு, பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் தக்காளி போட போகிறோம். அதே டைமில் இந்த வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு 70% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். அதுக்கு பிறகு தக்காளி போட்டிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். நான் பிளெயின் சில்லி பவுடரும் பிளெயின் தனியா பவுடரும் போட்டிருக்கேன். வீட்டில் குழம்பு தூள் இருந்ததுன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டு அந்த மசாலாவோட இந்த வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இந்த மாதிரி கொதித்து வரணும். ஏன் இந்த மாதிரி தண்ணி ஊற்றுன்னு சொல்கிறேன்னா, அந்த மசாலா போட்ட உடனே காரணம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, அந்த தக்காளிலாம் நல்லா முழுசாக தெரியுதில்ல, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா போட்ட உடனே தண்ணி ஊற்றிருக்கோம். இல்லைன்னா நல்லா வதக்கிட்டோன்னா அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு போயிடும், அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேக வச்ச அந்த பருப்பும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பருப்பு போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. நீங்கள் வீட்டில் எப்போ சாம்பார் பண்ணாலும் ரொம்ப கவனத்தில் இருக்கணும். மசாலா, புளி தண்ணி எல்லாம் நல்லா கொதித்து வரலாம். ஆனால் பருப்பு போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 2 கொதி, அதாவது 2 வாட்டி பாயில் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், முருங்கைக்கீரை போட போகிறோம். முருங்கைக்கீரை நல்ல பிஞ்சான கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த பருப்பு ஒரு டெக்ஸ்சர் காமிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டான டெக்ஸ்சர் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சாப்பிட பிடிக்காது, அதே டைம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சாப்பிட பிடிக்காது. அதனால தான் இந்த சாம்பார் கரண்டிலேருந்து எடுத்து நீங்கள் ஊற்றிங்கன்னா இந்த மாதிரி இறங்கணும். அதுக்கு பிறகு தான் இந்த முருங்கைக்கீரை போடுறோம், சரிங்களா? இந்த முருங்கீரை போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், முக்கியமான ஒரு விஷயம், கீரை போட்டு லைட்டாக கொதி வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் உங்கள் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க. அவ்வளோதான். ரொம்ப நாள் கொதிக்கக்கூடாது. அப்படி கொதிச்சா அந்த கலர் போய்டும், பார்க்கும்போது நல்லா இருக்காது. இந்த கீரை வேகிறதுக்கு ரொம்ப டைம் இருக்காது, அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன்.
இந்த நெய் போட்ட பிறகு ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அந்த பூண்டை ஒன்றும் பாதி நல்லா இடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். இந்த வதங்கி வர டைமில் கொஞ்சம் சீரகம் பவுடர், அதாவது சீரகம்னா ஃபைன் பவுடரில் அந்த சீரகத்தையும் கொஞ்சம் இடித்த சீரகம் தான் போட்டிருக்கேன். ஒன்றும் பாதி இடித்த சீரகம், அதோட கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை எடுத்து அப்படியே அந்த சாம்பாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இதை தொடர்ந்து அரைச்சி விட்ட சாம்பார் தேவையான பொருட்கள்: வேக வச்ச துவரம்பருப்பு 100 கிராம், வேக வச்ச பாசிப்பருப்பு 25 கிராம், மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், தேங்காய் பத்தை 4 நம்பர், காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் சிறிதளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், புளி 1 லெமன் சைஸ், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க அரைச்சி விட்ட சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து அதுக்கப்புறம் அரைச்சி சாம்பாரில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த பேனில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது எப்போவுமே, எந்த ஒரு மசாலா நீங்கள் வீட்டில் வறுத்தாலும். அதனால் எந்தளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அதே டைமில் அந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு தேங்காய், அதாவது ஒரு 90% அளவுக்கு வறுத்து முடிச்ச பிறகு தேங்காவை இதில் போடுறோம். இந்த தேங்காவை ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது அந்த தேங்காயில் இருக்க ஈரத்தோட தன்மை போன பிறகு நீங்கள் எடுத்து அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், குறைன்னு இருக்கக்கூடாது. அதாவது இந்த மாதிரி குறைன்னு இருக்கக்கூடாது சொல்ல வரேன். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அப்பப்போ அரைச்சிக்க வேண்டியதான். இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. கெட்டியாக இருக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட்டு சாம்பார் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு பிறகு கடுகு, சீரகம் தாளிப்பை போடுறோம். இந்த கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு மேலே வந்த பிறகு காஞ்ச மிளகாய் ஒரு 3 போடுங்க. அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம். இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் நார்மலாக நீங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணும்போது பொடிசை கட் பண்ணி போடுவீங்க. அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி க்யூப்ஸை கட் பண்ணி போடுங்க. வெங்காயம் நல்லாயிருக்கும். ஏங்கிட்டீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் முழுசாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ அந்த காரத்தோட அந்த இனிப்பு தன்மை இருக்கும். இனிப்பு தன்மை சக்கரை எதுவும் போட போதில்லை, அந்த வெங்காயம் கடிக்கும்போது அந்த இனிப்பு தன்மை தெரியும். அதனால தான் இந்த மாதிரி போடுறோம். ஸோ இந்த வெங்காயம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். அதிகபட்சம் 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, அதே மாதிரி தான் தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கோம். சில்லி பவுடர், தனியா பவுடர். நம்ம ஏற்கனவே அரைச்சி விட்ட மசாலா ரெடி பண்ணியிருக்கோமே, இது ஏன் அடிஷ்னலாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அந்த வெங்காயம் தக்காளி அந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக அந்த பவுடர் மசாலா இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு பெருங்காயம், உப்பு ரெண்டுத்தையும் போட்ட பிறகு வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம்.
இந்த மிக்ஸ் வெஜிடபிள் ஒரு பவுல் சொன்ன பார்த்தீங்களா, அதில் என்னென்ன காய்கறி போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா அவரைக்காய், மாங்காய், கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி எல்லா காயும் போட்டிருக்கேன். அதே டைமில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய் வேறு எதுனா ஆட் பண்ணால் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த காய் போட்ட பிறகு ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளியோட 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடிச்ச பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த சாம்பார் மசாலா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி கொதிக்க விடுறோம். பார்த்தீங்களா, அந்த மசாலா அந்த காய்களோட மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கு பாருங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அதோட வாசனை நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கொதி வருது பார்த்தீங்களா, இந்த டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த காய்கறியை நல்லா வேக வைக்கிறோம். இந்த காய் அதாவது ஒரு 70% வெந்த பிறகு தான் புளி தண்ணி ஊற்றணும். நிறைய பேர் எடுத்த உடனே புளி தண்ணி ஊற்றி அப்படி கொதிக்க விட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது நல்ல வாசனை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னா அந்த மசாலா குறைஞ்சபட்சம் ஒரு 70% நல்லா வெந்த பிறகு தான் புளி தண்ணி ஊற்றணும். அதனால ஒரு மூடி போட்டு இந்த காய்கறிலாம் ஆல்மோஸ்ட் 70% வெந்த பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, அந்த காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குல்ல. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், புளி தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வைக்கிற சாம்பார் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த பருப்பு இதில் யூஸ் பண்ணுற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி நான் காமிக்கிறேன் வீடியோவில். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புளி தண்ணி ஊற்றிருக்கோம். புளி தண்ணி போட்ட பிறகு ஒரு மூடி போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சு வட்டோம். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணால் ஓரளவுக்கு அந்த புளி தண்ணியோட அந்த பச்சை வாசனையில் போயிருக்கோம். ஸோ இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் அந்த பருப்பு இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மசாலா வேகணும். அதுக்கு பிறகு புளி தண்ணி. அந்த புளி தண்ணி போட்ட பிறகு திருப்பி நல்லா கொதிக்க வேணும். அதுக்கு பிறகு தான் இந்த பருப்பு யூஸ் பண்ணுறோம். இந்த புளி தண்ணி எடுத்த உடனே ஸ்டார்டிங்கே நீங்கள் போட்டுடலாம். ஆனால் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்து வர ரொம்ப டைம் எடுக்கும். அதே டைமில் அந்த டெக்ஸ்சர் மாறிடும். அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த பருப்பு பார்த்தீங்களா, இந்த பருப்பு நல்லா வெந்திருக்கணும். எப்போவுமே நீங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணும்போது அந்த பருப்பு நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். அதனால தான் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பருப்பு வெந்த பிறகு மத்து போட்டு கரைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி கரைஞ்சால் தான் உங்களுக்கு அந்த மசாலாவும் அந்த பருப்பும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே டைமில் குவான்டிட்டியும் நல்லா கொடுக்கும். அதனால தான் நல்லா மேஷ் ஆகணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த பருப்பு இதில் ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடுறது என்ன பக்குவம் கேட்டிங்கன்னா, கரெக்டாக பருப்பு போட்ட பிறகு ஒரு 2 கொதி இல்லை 3 கொதி வந்த பிறகு நெய் போட்டு நீங்கள் இறக்க வேண்டியதான். பருப்பு போட்ட பிறகு ரொம்ப நாள் கொதிக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அருமையான அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் கையில் எடுக்கும்போது அந்த பருப்பு அங்கங்கே தெரியாது. நல்லா கரைஞ்சி அந்த மசாலோட மிக்ஸ் ஆகிருக்கும். இதுக்கு பிறகு ஒரு சூப்பரான இந்த முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். முள்ளங்கி சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: தோரம்பருப்பு 100 கிராம், முள்ளங்கி 300 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், பூண்டு 30 பல்லு, காய்ந்த மிளகாய் 4 நம்பர், புளி பாதி லெமன் சைஸ், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்புத்தூள் 2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த முள்ளங்கி சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரகம், இந்த கடுகும் சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு பூண்டு போட ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 1/2 கட் பண்ணி போடலாம். அதுக்காக நீங்கள் பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன். அதே டைமில் இந்த கருவேப்பிலை. இந்த காஞ்ச மிளகாய் காரம் அந்த தாளிப்போட போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம்.
இந்த வெங்காயம் கரெக்டாக ஒரு 30% வதங்கி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த முள்ளங்கியை போட போகிறோம். இந்த முள்ளங்கை இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் வெந்த பிறகு அந்த முள்ளங்கி உடையாமல் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த முள்ளங்கி, இந்த வெங்காயம், இந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போடலாம். இப்போது இந்த தக்காளி போடுறேன்ல, அதே மாதிரி இந்த தக்காளி சின்ன சின்ன க்யூப்ஸை கட் பண்ணி போட்டிருப்பேன். நார்மலாக என்ன பண்ணுவீங்க, வீட்டில் அம்மா வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுருவாங்க. ஆனால் தக்காளி இந்த மாதிரி க்யூப்ஸை கட் பண்ணி போடும்போது குக்கிங் முடித்த பிறகு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த முழு தக்காளி. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள். இந்த குழம்புத்தூள் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம். இதெல்லாம் போட்ட பிறகு இந்த மசாலா, முள்ளங்கி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தேவையானக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, எப்போவுமே சாம்பார் பண்ணும்போது வெங்காய தக்காளி வதக்கக்கூடாது, தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சாம்பாரோட அந்த வாசனை நல்லா கொடுக்கும். இது ஒரு பேசிக்கான விஷயம். சில பேர் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா போடுவாங்க. அப்படி போட்டுன்னா உங்களுக்கு தொக்கோட கான்செப்ட் போயிடும். அதனால தான் இந்த மாதிரி கொதிக்க விடணும்னு சொல்ல வரேன். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிச்சு வர டைமில் கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை ஊற்றுறோம். இந்த புளி தண்ணி போட்ட பிறகு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மசாலா நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா குக் பண்ணுறோம். இந்த டைமில் இந்த முள்ளங்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும். அதாவது நல்லா முழுசாக இருக்கும். அதே டைமில் அந்த புளிப்புத்தன்மை, காரத்தன்மை எல்லாமே இறங்கியிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வேக வச்ச அந்த துவரம்பருப்பு இதில் போடுறோம். இந்த துவரம்பருப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா வேக வச்ச துவரம்பருப்பாக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த துவரம்பருப்பு வேக வச்ச பருப்பு இதில் போட்டுருவாங்க. ஆனால் அந்த துவரம்பருப்பு அப்படியே முழுசாக இருக்கும், மசிஞ்ச பருப்பாக இருக்காது. இந்த மாதிரி மசிஞ்ச பருப்பு நீங்கள் போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாம்பார் டெக்ஸ்சர் நல்லா சூப்பராக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான முள்ளங்கி சாம்பார் ரெடி. நான் திருப்பியும் சொல்கிறேன், அந்த பருப்பு நல்லா வேக வச்ச பருப்பை இதில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து சாம்பார் நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். அப்படின்னா தண்ணியாக வந்துடும்.